வணக்கம் செல்லக்குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம கன்னிக்கோயில் ராஜா மாமாவோட சுபாவின் மேய்க்க மரங்கள் கதையை தான் நாம கேட்க போகிறோம். சுபாவுக்கு தூக்கமே வரல. இப்படி புரண்டு படுக்கிறாங்க, அப்படி புரண்டு படிக்கிறாங்க, அப்பவும் தூக்கமே வரல. இன்னும் 7 days தான் இருக்கு, அதுக்குள்ளே எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற தாட் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எதை பற்றி எழுதுவது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அப்படியே தூங்கி போயிட்டாங்க. காலையில் எழுந்தோடனே அப்பா கிட்ட போடுவோடனே அப்பா சட்டைக்கெல்லாம் செலவு போட்டுட்ருக்காரா. அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க சுபா. அடடே, இளவரசி எழுந்தாச்சா? இளவரசிக்கு இந்த அரசரோட காலை வணக்கம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சுபாவும் பதிலுக்கு வணக்கம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இளவரசி என்ன வேணும்? காலையிலே அரசரை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அப்பா, எனக்கு ஒரு உதவி வேணும்ப்பா, கட்டளையிடுங்க. இளவரசிக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா, போதும்ப்பா, சாதாரணமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுபா குட்டிக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்கள். எங்கள் பள்ளியில் ஒரு கதை போட்டி வச்சுருக்காங்க. ஓ சூப்பர், அந்த போட்டியில் கலந்துக்க பேர் கொடுத்துருக்கேன்ப்பா. அட, நல்ல செய்தி தானே. அப்பா, யோசிச்சு பார்த்தா என்ன தீமுன்னு கிடைக்கவே இல்லைப்பா. நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கப்பா, நான் கதை எழுதிடுவேன். சுபா குட்டிக்கு ரொம்ப பிடிச்சது எதுவோ அதையே கதையா கருப்பொருளை வச்சு எழுதலாமே அப்படின்னு அப்பா ஒரு யோசனை சொல்றாரு. சுபா யோசிச்சா. அவளுக்கு வானம், நட்சத்திரம், நிலா, மரம், பறவைகள், பூச்சிகள், வண்ணங்கள் எல்லாமே பிடிக்குமே. ஆனா அதை விட மேகங்களை ரொம்ப பிடிக்கும். மேகங்கள் தானே மழையை தருது. இதையும் அவ படிச்சும் இருக்கா. மழையும் ரொம்ப பிடிக்கும். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மழையை தரும் மேகத்தை கருப்புறகளை வச்சு கதை எழுத நினைக்கிறேன்ப்பா. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு பாப்பா அப்படிங்கிறார் அப்பா. ஒரு பெரிய காடு. திடீர்னு அந்த காட்டில் தீப்பிடிச்சிச்சு. விலங்குகள் எல்லாம் பயந்து ஓடுது. பறவைகள் கூடுகளை விட்டுட்டு சத்தம் போட்டபடி பறந்து போகுது. அந்த தீயில செடி, கொடி, மரம் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. பசுமையாக இருந்த காடு இப்போது கருமையாகி எங்கேயும் புகை மண்டலமாக இருக்குது. அந்த காட்டை மறுபடியும் பசுமையாக்க என்ன வழியும் தெரியாமல் விலங்குகளும் பறவைகளும் வருத்தப்பட்டுட்டு இருந்தது. சாயங்காலம் எல்லா பறவைகளும் மரத்தில் வந்து அமர்ந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே அமைதியாக இருந்தது. நண்பர்களே, இந்த காட்டு தீ அதிக மரங்களை எரிச்சிருச்சு. மீண்டும் இந்த காட்டை பசுமையாக்க யாரிடமாவது யோசனை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிட்டுக்குருவி சொல்லுச்சு. பச்சைக்கிளி பறந்து வந்து காட்டை மீண்டும் பசுமையாக்க நாமால முடியும்னு எனக்கு தெரியல. முடியும்னு நினைக்கிறேன், முடியுமான்னு தெரியல. அதை இயற்கை தான் சரி செய்யணும் அப்படின்னுச்சு பச்சைக்கிளி. இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, ஆனா அது ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு பறந்து வந்த மைனா சொல்லுச்சு. எல்லா பறவைகளும் மைனாவையே பார்க்குது. அது என்ன தீர்வு, தெளிவா சொல்லு மைனாவே அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லுச்சு. அதோ அந்த மரத்துல இருக்கே மேகம், அதுகிட்ட உதவி கேட்டா நிச்சயம் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னுச்சு மைனா. மைனா சொன்னது சரிதான். மேகத்திடமே உதவி கேட்கலாம். அவ்வளோ தூரம் பறந்து போக கழுகுகளால் மட்டும்தானே முடியும். நம்ம சார்பா கழுகுகளை அனுப்பலாம் அப்படின்னு சிட்டுக்குருவி சொல்லுச்சு. கழுகுகள் சரின்னு என்று சொல்லி தான் பெரிய சிறகுகளை அசைச்சு மேகத்தை நோக்கி பறந்து போச்சு. மேகத்தை பார்த்து வந்த நோக்கத்தையும் சொல்லுது. உருண்டு திரண்டுட்டு இருந்த பெரிய மலை போன்ற மேகம் உதவி செய்ய நான் தயார் அப்படின்னு சொல்லி தன் பஞ்சு போன்ற மேக பொதிகிய கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பல மரங்களை உருவாக்குச்சு. அவற்றை உப்பு என்ன ஊதிச்சா அந்த பஞ்சு மரங்கள் மெல்ல காற்றுல அசைஞ்சு காட்டில் வந்து இறங்கிடுச்சு. நன்றி மேகமே அப்படின்னு கழுகுகள் சொன்ன உடனே, கழுகுகளே, நான் உருவாக்கியவை பஞ்சு மரங்கள் தான். பறவைகளாகிய நீங்கள் தான் அதிக பழங்கள் சாப்பிட்டு அதிலிருந்து விதைகள் இந்த பூமிக்கு தரணும். அதுக்காகத்தான் நீங்கள் எந்த வேலையும் தனியாக செய்ய வேண்டியதில்லை. பழங்களை சாப்பிட்டு முடிச்சதும் அது உங்கள் கழிவிலிருந்து வெளியேறி பூமிக்கு வந்துடும். மேகங்களாக நாங்கள் மழையை பொழியும் போது அந்த விதை உயிர் பெற்று செடியாக முளைச்சிரும், மரமாக வளரும். இதற்கு கொஞ்சம் மாதம் ஆகும். இந்த செய்தியை மற்ற பறவைங்கக்கிட்டையும் சொல்லி ஒரு விழிப்பு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிச்சு மேகம். கழுகுகளும் பறவைகளிடம் இந்த செய்தி பகிர்ந்துக்கிடுச்சு. கொஞ்ச நாட்களிலே அந்த காடுகளில் பறவைகள் எச்சத்தில் விழுந்த விதைகள் செடியாக முளைக்க ஆரம்பிச்சிச்சு.
இப்படி ஒரு கதையை எழுதி சுபாவின் பஞ்சு மரங்கள் என்று தலைப்பிட்டாள் சுபா. நாளை காலை அப்பாவிடம் காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்கிட்டா. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணன் அத்தை. பாய்.